ஏப்ரல் 14 உச்சம் சூரியன். அப்ப நீங்க உச்சமான வேலையை நீங்க செய்ய போறீங்க, உச்ச கட்டத்துக்கு போறீங்க. எப்படி குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், வெளிநாடு வெளியூர்ல சாதிக்க போறீங்க. 9ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு புதன். வீடு கொடுத்தவர் தான் பார்க்கணும். தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா எப்படி புதுசா தொழில் பண்ணணும். எத்தனை பேர் கடகராசி ஆசை இருக்கு? தொழில் எத்தனை பேர் வீழ்ச்சியை பார்த்தீங்க? அவங்க எல்லாத்துக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன். தொழில் மிகப்பெரிய லெவலுக்கு வர போறீங்க. 2ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல இருந்தா பட்டமா பதவியா புகழா அந்தஸ்தா பொருளாதார வருமானத்துல நீங்க பெரிய லெவலில் வந்தே ஆகணும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும்னு சொல்லி கடகராசியர் ரொம்ப சிந்திப்பாங்க. கடகராசியை பொறுத்தவரை நிம்மதியான ஒரு நேரம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வளர்ப்பறீங்க இந்த மாசத்துல. ஏப்ரல் மாசத்துல நான் சொன்ன 4 கிரக பயிற்சி எப்பவும் வருது. ஒரு ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாக போறாரு. எப்ப தெரியுமா? சூரிய பகவான் ஏப்ரல் 14. எப்படி 2ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் இந்த யோகம். நான் ஓப்பனா சொல்றேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரே நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு. பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வாய் புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க ஒரு அன்பான குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும்னு சொல்லி கடகராசியர் ரொம்ப சிந்திப்பாங்க. கடகராசியை பொறுத்தவரை தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே கடகராசிக்கிட்ட உண்டுங்க. இது கடகத்துடைய இயல்பான குணம். ஏமாத்த மாட்டாங்க. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. இவங்க நிறைய பேர்ட்ட ஏமாந்துருவாங்க. நீங்க எடுத்து பாத்துங்க கடகராசியை பிறந்தா. தனக்குன்னு எதுவும் சேமிக்க உங்கள்கிட்ட பிடிக்குமா கேடுவோம்? வேணாம், என்னுடைய குடும்பத்துக்கு போவோம், என் அம்மா அப்பா குழந்தைங்க இது மேலதான் எனக்கு அன்பு நிறைய இருக்கு. நான் ஒரு லட்சியத்தை நோக்கி மனசுல நினைச்சிருக்கேன். இந்த வயசுல இப்படி அடையணும், இப்படி ஜெயிக்கணும், இப்படி போகணும் அப்படின்னு நிறைய ஆசை எனக்கு இருக்கு. இதான் சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க. இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் கடகராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் கண்டிப்பா பாருங்க. இது மிகப்பெரிய யோகத்துல எல்லா கிரகம் ஒரு பலமா இருக்குது. கடகத்துக்கு இனிமேதான் நல்ல விஷயமே நடக்கும். நீ தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க. எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது எல்லாருமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர். எப்படி நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம். உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, நடக்க போகுது, நடக்காது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதை பண்ணா நல்லா இருக்கும், ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை சொல்ல முடியும். நீங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், இப்ப சொல்லக்கூடிய நான் பலனையும் சேர்த்து பார்த்துக்கணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல விஷயம், நல்ல காரியமா இந்த மாசம் வரும்போது கண்டிப்பா தன்மை எடுத்து கொண்டு போய் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்ம கர்மால பிறந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அதை எப்படி என்ன பண்ணி எப்படி ஜெயிக்கணும், கண்டிப்பா உள்ள போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க போங்க, நிச்சயமா இருக்கும். கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு எங்க கும்பத்துல, அடுத்து 9ஆம் இடத்துல எடுத்துக்கன்னா சூரியன்,
செவ்வாய், புதன், சனி 4 கிரகம். 9ஆம் இடத்துல பாக்கியத்துல, 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேந்திர யோகத்துல, அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான். ஆனா குரு பகவான் வக்கர நிவர்த்திட்டாரு. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகமா இருக்கு. எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது, கவலைப்படாது. நிம்மதியான ஒரு நேரம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வளர்ப்பறீங்க இந்த மாசத்துல, ஏப்ரல் மாசத்துல. நான் சொல்ற 4 கிரக பயிற்சி எப்ப வருது? ஒரு ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாக போறாரு. எப்ப தெரியுமா? சூரிய பகவான் ஏப்ரல் 14. எப்படி? 2ஆம் வீட்டதி 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும் இந்த யோகம். நான் ஓப்பனா சொல்றேன். தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா, எப்படி புதுசா தொழில் பண்ணணும் எத்தனை பேர் கடகராசி ஆசை இருக்கு? தொழில் எத்தனை பேர் வீழ்ச்சியை பார்த்தீங்க? அவங்க எல்லாத்துக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன். தொழில் மிகப்பெரிய லெவலுக்கு வரப்போறீங்க. 2ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல இருந்தா பட்டமா, பதவியா, புகழா, அந்தஸ்தா, பொருளாதார வருமானத்துல நீங்க பெரிய லெவல்ல வந்தே ஆகணும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்பா சொத்து, அம்மா சொத்து வழக்கு இருக்கு. அந்த வழக்கை தூக்கி எறிங்க. இப்ப நீங்க ஜெயிப்பீங்க அந்த வழக்குல. இதுக்கான நேரம் தான். ஏன் நல்லது நான் சொல்றேன் தெரியுமா? சூரியன் உச்சத்துல வந்து நிக்க போறாருங்க. ஏப்ரல் 14 உச்சம் சூரியன். அப்ப நீங்க உச்சமான வேலையை நீங்க செய்ய போறீங்க. உச்ச கட்டத்துக்கு போறீங்க. ஒண்ணு இடம் வரப்போகுது, இல்ல பூமி வரப்போகுது, சொத்து வரப்போகுது. ஏதோ ஒரு இன்னும் வாங்குவீங்க. இது எழுதிய வச்சுக்கோங்க. இல்ல தொழில டாப்பா போவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இதுதான் முதல் விஷயம். உங்களுடைய பொருளாதார வருமானத்துல நீங்க மேலோங்கி நிக்க போறீங்க. உடனே வேலையில எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க. வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க? கடனா, பகையா, எதிரியா, வழக்க, எத்தனை பேர் வேலை உத்தியோகத்தில் தடங்க வந்தாலும் சரி, வேலை உத்தியோக அதிபதி யாரு உங்களுக்கு? குரு தானே. குரு தானே. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். எப்படி? குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். வெளிநாடு வெளியூர்ல சாதிக்க முடியும். 9ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு புதன். வீடு கொடுத்தவர் தான் பார்க்கணும். குரு வாடகை வீட்டுல தான் இருக்காரு. இவர் வீட்டுல பரிவர்த்தனை யோகம். இவர் வீட்டுல அவர் மாறி உட்காந்துருக்காங்க. அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியில பெரிய லெவலுக்கு போறீங்க. வேலை அதிகாரிகிட்ட மேல் பிரச்சனை, நிறைய தடங்கள், வேலை இல்லாம பல பேர் குழப்பத்துல போய் மன சஞ்சலத்துக்கானது கடகராசிக்காக தான். யாருடைய பிரபஞ்சாதுல வேலை உத்தியோகம் சரியில்லையே, கண்டிப்பா பிரச்சனை பார்த்துருப்பீங்க. வேலை உத்தியோகம் நிம்மதியா வாழ்க்கையை சூப்பரா வாழ்வீங்க. பாருங்க, வேலை உத்தியோகம் மிகப்பெரிய லெவலுக்கு போறீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது. உங்க மேல எந்த ஒரு வழக்கத்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். வழக்குல ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி தான். எதிரியை வெல்லக்கூடிய கடகராசி. உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த் சூப்பரா இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. வயிறு, தோல், ஸ்கின் நிறைய தரங்கள் இருக்குமே இருக்காது. குழந்தை பாக்கியம், திருமணத்துல உள்ள கணவன்களை ஒற்றுமை சூப்பரா இருக்கு. நீங்க கவலையப்பட வேணாம். திருமணத்துக்குள்ள அதிபதி யாரு உங்களுக்கு? சனி பகவான் தானே. ஏன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சமாதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருந்தா மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டு, கணவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அன்பா ஒழுக்கமா போயிருவீங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஏப்ரல் மாசத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன். பார்த்துக்கு. நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பான், பழக்க வழக்கம் எதிரி, எந்த எதிரிக்கும் இப்ப வேலையே இல்லை. தூக்கி எரிஞ்சிருவீங்க. வாண்டடா உங்கள்ட்ட எதிரியா உள்ளவன் நண்பனா பழகிடுவான். இது நடக்கும். இப்ப எதிரியை ஜெயிச்சிருவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். படிப்புகளில் அதிக மார்க் எடுக்கிறது யாரு? கடகராசி. எழுதிய வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாசத்துல அதிக மதிப்பு. நீங்க நம்பி எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. கவலையப்படாதீங்க. படிப்புகளில டாப்பா போவாங்க. குரு புதன் பரிவர்த்தனை யோகம். அறிவும் நல்லா பாருங்க, அறிவும் ஞானமும் சேருது. இந்த யோகம் கடுமையா வேலை செய்யுங்க. நீசமாக மாட்டார் புதன். நீச பங்க ராஜயோகத்துல போயிடுவார். இவர் வீட்டுல அவரும், அவர் வீட்டுல இருவருனால செம்மையா இருக்கும். வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு? வெளிநாட்டுல வெளியூர்ல கடகராசிக்காரங்களா இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. இப்ப சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு கிரகமான சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கிறார். வெளிநாட்டு வெளியூர்ல செம்மையான யோகத்தை சேர்ந்து யாரு? பஞ்சமதியான செவ்வாய் பகவானும் 10 பதவி, அந்தஸ்து, கௌரவமான சேர்ந்து பயணிப்பாங்க. அது எல்லாமே சனியோட சாரத்துல போறால் மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? சனி பகவான் ஜாதகம் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாருமே நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? கடகராசிக்காரன். உங்க கடமையை மட்டும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா பலன் இப்ப இருக்குது. ஆனா நல்லதுதான் இருக்கு, கெட்டது கிடையாது. நான் கெட்டதுதான் சொல்லவே முடியாது. அடுத்து என்ன? 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாயிருவார். இப்ப 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதற்காலும் தொட்டதெல்லாம் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. நான் சொல்லிட்டேனே, நகை, பொன், பொருள் சேர்ப்பு சூப்பரா இருக்கும். காசே இருக்காது, ஆனா கடன் வாங்கியாச்சு வீடு, இடம் வாங்குவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்து பாருங்க. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. அப்ப கெட்டது இல்லை. இரும்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை, இந்த கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டுலாம் சாதிப்பீங்க. இப்ப எடுங்க லாட்ரி ஓத்த.
அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன். லாட்ரி யோகம் சூப்பரா இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. கரெக்டா நான் என்ன எந்த ரேட்ல நம்ம எடுக்கிறீங்க? ஏப்ரல் மாசம் 19 அப்புறம் உங்களுக்கு லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்க ராசியான இன்னும் ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க. சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். கலைத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் போமா? முதல் நட்சத்திரம் இந்த அதாவது புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமை, அமைதி, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி சிந்திக்கணும், பயங்கரமா திறமையான உங்கள்ட்ட நிறைய இருக்கு. யாரு புனர்பூச நட்சத்திரம் பிறந்தா பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். எடுத்த காரியம் எதர் தொட்டாலும் வெற்றி வெற்றி வெற்றி, தோல்வியே கிடையாது உங்க விதியில. ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது. எடுத்த காரியம் வெற்றி, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உயர்ந்த போறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில் உத்தியத்துல மாற்றம் பார்க்கறது, சேஞ்ச் பார்க்கறது எல்லாமே செம்ம வெற்றியா கொடுக்குறாரு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு எல்லாமே பொண்ணா மாறதான் சொல்றல. படிப்பு, கல்வி, அறிவிஞானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எதுக்குமே கலங்காதீங்க. ஏன்னா குருபான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு எதிர்த்தாதான் உங்களுக்கு வெற்றி தானே. அடுத்து பூசத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி, குடும்பத்து மேல, நண்பர்கள், கூட்டாளி, மனைவி மேல, கணவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. இனிமே கெட்டது நடக்காது, கவலைப்படாதீங்க. கெட்ட விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா செவ்வாய் அங்கே சேராரு. இப்ப சுபசெலவு, சுபகாரியங்கள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில ஒரு சேஞ்ச் பண்றது, படிப்புகள் ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது, நிறைய ஒரு மாற்றம், எழுத்து கடிதம், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். கவலைப்படாம போங்க. எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த உத்தியோகம் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா. ஏன்னா 24 மணி உழைக்கக்கூடிய ஆள் நீங்க. எப்படி உழைப்பாளிகள் பூசத்துல பிறந்துட்டாவே நிறைய சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் மனசுக்குள்ள போட்டு சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள். இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பாத்துக்கோங்க. அடுத்து ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி ஆயுளத்துல பிறந்தவங்க எதுவுமே பயங்கரமான புத்திசாலி குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். ஆயுள் நட்சத்திரம் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. இனிமே எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி. யாரு ஆயுளத்து பிறந்த நட்சத்திரம் எல்லாமே எதை எடுத்தாலும் வெற்றியா இருக்கும். அறிவு சார்ந்த கிரகம் சூப்பரா இருக்கு. புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பட்டமோ பதவியோ புகழாந்தோ கௌரவமோ உங்களுக்கு தேடி வரும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும்போது ஆயுள் சொல்றது எதை எடுத்தாலும் நல்லது மட்டும் தான், கெட்டது நடக்காது. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தால் மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உண்டு. பாத்து எடுத்த காரியம் எல்லாமே சூப்பர்.